வெயில் அடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? மணி என்ன? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு வார நிகழ்வுகளை ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேகத்தை பாருங்களேன், ஒரு பக்கம் கருமேகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் வெளிச்சமாக இருக்குது. கொஞ்சம் அடுத்து நான் காமிக்கிறேன். எப்படி காற்றடிக்குது தெரியுமா? நான் சரி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப காற்றடிக்கும் போது நான் வெளியிலே வரமாட்டேன். என்னை காணமேன்னு பார்க்காதீங்க, அடுத்து வருவேன். ஸோ இங்கே வந்து மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் இப்படி தான் மாறி மாறி இருக்கும். வெயில் அடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? மணி என்ன தெரியுமா? இப்போது மணி 5:45 ஈவினிங், சாயங்காலம் 5:45. ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி டைமிங் எப்படி சொல்லுவோன்னா 4 மணி சொல்லுவோம். அப்படி தான் நாங்கள் 5:45க்கு ஓரளவுக்கு அப்படியே இந்த பொழுது வந்து போயிடும். ஸோ எங்கள் வீட்டில் நான் ஒன்று ஸ்பெஷலாக காமிக்கணும், அதுக்கு தான் வாங்க. நான் வந்து இந்த கிழங்கு வந்து ஜிஞ்சாலேருந்து ஃப்ரெண்டு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். அது வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். அழகாக இப்போ தான் பூ பூத்துருக்கு. பூவை திருப்பாதீங்க, கேமராவை திருப்புங்க. கொஞ்சம் இந்த பக்கம் காமிக்கல. நான் எதுக்காக இது இந்த டைமில் வீடியோ எடுக்க சொன்னேன்னா, சூரியகாந்தி தானே சூரியனை பார்த்து மாறும்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேராக இருக்குது சூரியன், அதுக்கு நேராக அந்த பக்கம் வளைஞ்சிருக்கு பாருங்கள். டாலியா அந்த பூ பேர். ஸோ இந்த கிழங்கு தான் வச்சேன். எனக்கு அது ஃபஸ்ட்டு பூ பூத்ததுனால உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நாங்கள் யதார்த்தமாக இந்த அளவுக்கு வருமா ஒரு குட்டி தொட்டியில் வச்சு இப்படி பூ பூக்குமான்னு நினச்சி. ஸோ மஞ்சள் செவந்தி நம்ம ஊரில் சீசன் உண்டு. இது வந்து பொங்கலுக்கு தை மாதம் தான் இந்த பூ வரும். எங்கள் ஊரில் எல்லாம் பொங்கலுக்கு என்னமோ ரூல்ஸ் படி இது தான் வைக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து இது சீசன்லாம் எல்லாம் அழகாக இங்கே பூ பூத்துருக்கு. அதே மாதிரி இந்த ஒயிட்டு செவந்தியும் அப்படி தான். ஸோ இதுவும் பூ பூத்துருக்கு. இது வாடி போச்சு. இது பிங்க் ரோஸு. அடுத்து இன்னொன்று காமிக்கணும். இதுவும் ரொம்ப குட்டி செடியாச்சு. இதுவும் சூரியனை பார்க்க திரும்பிருச்சு பாருங்க. மஞ்சள் செவந்தி இது எனக்கு எங்கள் டீச்சருங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வருவாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, எனக்கு பார்த்துட்டு வா பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 பீஸ் வந்து பொக்கேயில் வச்சா 5000 சில்லிங்ஸ் அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் அடுத்த தடவை காசு கொடுத்து வாங்காதீங்க, என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருங்க, பைசா கிடையாது, ஃப்ரீயாக தான் வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னேன். ஸோ இங்கெல்லாம் பூ அப்படின்னாலே அங்கங்கே அப்படிலாம் பூத்துருக்காது. ஸ்பெஷலாக பூன்னு பூக்க வச்சு அதுக்கு வந்து பொக்கே ஃபார்மில் வச்சு அது பொக்கே தான் விற்பாங்க, மற்றபடி கிடைக்காது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூ பூக்கவும். அதான் சரி உங்களுக்கு ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் செடி வச்சு அதில் பூ பூக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும்னு சொல்லுங்கள். செம்ம வெயில் கொளுத்து எடுக்குது. இன்னொரு ரோஸும் ஆனால் வாடி போச்சு, அது காமிச்சிருக்கேன் ஏற்கனவே. இது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே பூக்கும், இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது செவந்தி தான் பார்க்கவே முடியாது. ஓகே, செமையாக இருக்குது. அதெல்லாம் பூக்கள். இதுக்கு என்னென்னா, இது வந்து வெயில் படவே கூடாதான், வெளியில் அமுத்தி விடுறதுனால. இது வந்து சந்தன முல்லை. இது மணத்தக்காளி. எனக்கு வந்து நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் அதிகமாக பூச்செடி வைக்க மாட்டோம், மருந்து செடி தான் அதிகமாக வைப்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பூச்செடி வச்சு அதில் பூ பூத்துருக்குல்ல, அதுக்காக தான் நான் காமிச்சேன். இப்போ நல்ல குளிர் தான், ஆனால் என்னன்னு தெரியலை, இன்றைக்கி வெயில் அடிக்குது, ஒரு 2 நாளாக வெயில் அடிக்குது. ஆனால் எப்போ மழை பெய்யும்னே தெரியலை. ஸோ இது என்ன மாதம்னா, இந்த வீடியோ எடுக்கிறது வந்து நான் கரெக்டாக செப்டம்பர் அப்படிங்கும்போது பாருங்களேன், ஜூன்லேருந்தே கிளைமேட் வந்து கோல்டாக தான் இருக்குது, செம்ம குளிராக இருக்கும். இங்கே என்ன செடி வச்சாலும் நல்லா வருது, பூ பூக்குது இல்லை. அதுக்கு நான் வந்து என்ன போடுவேன்னா, ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் சாதம் வந்து அரிசி களைவீங்கள்ல, அந்த தண்ணி டெய்லியும் கீழே ஊற்றாதீங்க. ஏன்னா நான் அதுக்கு குப்பையெல்லாம் போட மாட்டேன். அந்த தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் உளுந்து வந்து கருப்பு உளுந்து வாங்குவேன், அந்த கருப்பு உளுந்து தோல் அந்த தண்ணி ஊற்றுவேன்னா, அந்த மண் ஒரு மாதிரி சிவப்பு கலரில் மண் இருக்கும். ஆனால் அந்த தண்ணி ஊற்றி அந்த மண்ணோட இதே மாதிரி குட்டியோண்டு தொட்டியில் வச்சாலும் அது பூ நல்லா பூக்கும். நல்லா கிளியராக இருக்கா?
நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொலு பார்க்க போயிருந்தோம். அன்னைக்கு மறுநாள் வந்து ஆஃப்ரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக கூட அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஆஃப்ரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம ரிலீஜியன் சம்மந்தமாக உள்ளது எல்லாமே அவங்க டிவியில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்காங்களாம். நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அடுத்து இந்த வாரத்திலே இன்னொரு நாள் இண்டோ கேஸ் வந்து சஹாஜானந்த் ஸ்கூலில் செஸ் காம்படிஷன் நடத்துனாங்க. அதில் அந்த ஸ்கூல் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் வேறு ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸ், இந்தியன்ஸ் எல்லாருமே மிக்ஸ்டாக தான் இதில் இருந்தாங்க. இந்த சஹாஜானந்த் ஸ்கூல் வந்து இந்தியன் ஸ்கூல், ஆனால் இங்கே வந்து நேஷ்னல் சிலபஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் படிக்கிறாங்க. இந்த செஸ் காம்படிஷன் எப்படின்னா, இப்போ மற்ற இதெல்லாம் காலையில் கொஞ்சம் நேரம் நடக்கும், ஷிஃப்டாக நடக்கும்ல. ஆனால் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9 மணிக்கு போனால் ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். மொத்தம் 8 ரவுண்டு. அந்த 8 ரவுண்டில் நம்ம எது அதிகமாக வின் பண்ணுறோமோ நமக்கு பாயிண்ட்ஸும் உண்டு, அதையும் எடுத்துக்குவாங்க. அதிகமாக வின் பண்ணுறவங்க தான் வந்து வின்னர். எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் எல்லாம் வரல. சில பேர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா பெரிய பசங்கள்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கல்ல, சின்ன பசங்கள்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. நான்லாம் காலையில் 6 மணிக்கு போயிட்டு காலையில் 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6-7 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்தியன் ஸ்கூல்னால் இந்தியாவில் நம்ம எப்படி படிப்போமோ அந்த மாதிரியா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி இந்தியன் ஸ்கூல்னால் அது கிடையாது. இந்தியன் ஸ்கூல் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இந்தியனாக இருப்பாங்க. மற்றபடி சிலபஸ் எல்லாமே இங்கே உள்ள லோக்கல் சிலபஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி சில இந்தியன் ஸ்கூல் வந்து இருக்குது. அது எப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிலபஸ் அதில் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது, அதே தான் டிபிஎஸ். அதில் வந்து நம்ம இந்தியன் சிலபஸ் இருக்கும். இப்போ பார்க்குறீங்களா ஒரு பாப்பா, இவங்க வந்து நேஷ்னலுக்காக விளையாடுறாங்க. யுகாண்டாக்காக வேறு பக்கத்து நாடெல்லாம் போயிட்டு செஸ்ஸு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியன் கேர்ள் தான். போன தடவை செஸ் காம்படிஷன் வரும்போது அதில் வந்து கேட்டகரி இருந்தது. ஆனால் இதில் வந்து மிக்சடாக விட்டுட்டாங்க. எல்லா ஏஜ் குரூப்ஸும் அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. என்னோட வீடியோவில் ஒன் சைட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் சில வேர்ல்டு யூடியூப் சேனல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அது வேற ஒரு சைடு நீங்கள் பார்ப்பீங்க. அது இல்லாமல் நம்ம அவங்க கூடவே இங்கேயே ஒர்க் பண்ணுறதுனால, இங்கே இருக்கிறதுனால ஆஃப்ரிக்கன்ஸ் கூடவே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் அவங்க கூட கலந்து தான் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்த வாரத்தில் இன்னொரு நாள் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? தாண்டியா டான்ஸு, கார்பா டான்ஸுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ இங்கே வந்து 9 நாள் நடக்கும். ஒரு 4-5 இடத்துல நடக்கும் நான் சொல்லியிருந்தேன். இந்த தடவை என்னால் என்னமோ வேறு எதுக்கு போக முடியலை. லொஹானா மட்டும் 2 தடவை போனேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. 10 மணிக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்கன்னு என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை ஆனால் ஆட் பண்ணலை. ஸோ 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. 2 மணி வரைக்கும் போகும். இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் எல்லாமே நம்ம ஊர் சாப்பாடு, எல்லா வகையான சாப்பாடு கிடைக்கும். அது எல்லாமே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ரேராக தானே இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிது. நம்ம ஒரே இடத்துல கிடைக்கும்போது நிறைய பேர், நம்ம சவுத் இண்டியன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து வருவாங்க. நார்த் இண்டியன்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்க அந்த கார்பா டான்ஸ் இதுக்காக வருவாங்க. ஆனால் நம்ம வர்றது மேக்ஸிமம் இந்த ஃபுட் ஸ்டால் தான். ஏன்னா அந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஆரத்தி நடக்கும். அது வந்து நீங்கள் அடுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சஹாஜானந்த் ஸ்கூல் சொன்னேன்ல, அங்கேயுமே ப்ரோக்ராம் நடந்தது. இந்த வருஷம் என்னால் போக முடியலை. கூட்டத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ கூட்டம்னு. எவ்ரிடே இந்த மாதிரி தான் கூட்டம் இருந்துச்சு. 10-11 மணிக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குமா. நாங்கள் வந்து ஸ்கூல்லாம் இருந்ததுனால நாங்கள் அவ்வளோ லேட்டு போகவே இல்லை. இந்த ஒரு நாள் மட்டும் மறுநாள் லீவ் அப்படிங்கிறதுனால நாங்கள் போனோம். ஸோ அது வந்து நிறைய கூட்டம் இருந்தது. அடுத்து இதில் ஆரத்திக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த ஆரத்தியில் நாங்கள் 2 பேர் நிற்போம் பாருங்கள். கொஞ்சம் அந்த கிளிப்பை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆரத்தினா இந்த மாதிரி நமக்கு வந்து நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி ஆரத்தி தட்டு ஒரு ஃபேமிலிக்குன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் நம்ம வந்து பாட்டு பாடுவாங்க, நம்ம ஆரத்தி எடுக்கணும். அப்புறம் அது முடித்த பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு வந்து ஸ்வீட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்து இந்த கார்பா டான்ஸ் போகிறவங்கலாம் டான்ஸ் போயிடுவாங்க. நம்மலாம் அப்படியே ஃபுட் ஸ்டால் பக்கம் போயிட்டோம். இந்த மாதிரி நான் இந்தியாவிலலாம் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. நான் உகாண்டா வந்த பிறகு தான் நான் இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து நமக்கு செக்யூரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உகாண்டா பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.